எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக விரும்பி அவர்கிட்ட ஆசைப்பட்டு கேட்போம். ஆனால் சில நேரங்களில் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா நமக்கே ஒரு டவுட் வரும், இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் நடக்குமா, இல்லை இதை நான் ஏசப்பா கிட்ட கேட்டால் ஏசப்பா பண்ணுவாரா, இல்லைன்னா இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, இப்படி நமக்குள்ளாடியே பல கேள்விகள் எழும்பும். அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கும்போது விசுவாசம் இல்லாமல் நம்பாமல் நம்ம கேட்கும்போது ஏசப்பா எப்படி நமக்கு தர முடியாதுல்ல. ஆனால் நம்ம ஏசப்பா கிட்டேருந்து நம்ம விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நம்ம ஏசப்பாவை பார்க்கணும், அவருடைய குரலை நம்ம கேட்கணும் அப்படின்னா நமக்குள்ளாடி முதல்ல விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே கூடாது. ஆபிரகாம் ஏசப்பாவை முழு நிச்சயமாக விசுவாசித்தாங்க. அதனால ஏசப்பா கிட்டே இருந்து நன்மையும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் இந்த ஆபிரகாம மாதிரி கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை ஏசப்பா மேலே வைக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அப்போ தான் நம்ம ஏசப்பா கூட இன்னும் நெருங்கி சேருவோம். ஏசப்பா மேலே விசுவாசத்தை வைங்க, ஏசப்பாவை பற்றிக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.